ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். எப்பவும் ஒரே விதத்துல ஹிந்தி கத்துக்கிட்டே இல்லாம, எப்பவும் விட டிஃப்ரெண்ட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதத்துல தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போது. இன்னைக்கு கிளாஸ் மூலமா உங்களுக்கு எவ்ளோ ஹிந்தி தெரியுது அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். தெரியாத வார்த்தைகளையும் சென்டென்சஸையும் நீங்க கத்துக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. இத ஒரு டெஸ்ட் மாதிரியோ, இல்ல ஒரு கேம் மாதிரியோ நீங்க எடுத்துக்கலாம். என்ன பண்ணணுங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன். விஷயம் நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அந்த பிக்சர்ல ஒரு விஷயம் நீங்க ஹிந்தில சொல்ல வேண்டியது இருந்தா, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் 10 செகண்ட் டைம் குடுக்குறேன் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும். அந்த குடுக்குற டைம்ல நீங்க யோசிங்க. நல்லா யோசிக்கிறது, ஹிந்தில அத எப்படி சொல்லணுங்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப். நல்லா யோசிக்கணும். அடுத்தது அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க, இல்ல எழுதி வச்சுக்கோங்க. அதோட ஆன்சர்ஸ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா நீங்க பெர்சனலி உங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். அது மூலமா உங்க தப்பு என்னென்னங்கிறதையும் கத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை புரியாத, தெரியாத சென்டென்ஸா இருந்ததுன்னா, புது வார்த்தைகள் நெறைய கத்துக்க முடியும். அப்படியும் இல்லாம நீங்க சரியா ஒரு வேளை ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளும் நல்லா படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த வீடியோல 15 கொஸ்டின்ஸ் இருக்க போது, அதுல நீங்க எத்தன மார்க் எடுத்திருக்கீங்க? 15 மார்க்குக்கு எத்தன மார்க் எடுத்திருக்கீங்கங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குற மாதிரி, இந்த வீட்டோட மாடியில உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழ வான்னு கூப்பிடணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கீழ வா. எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கறத ஹிந்தில யோசிங்க. 10 செகண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஹிந்தில யோசிங்க. கீழ வா. இப்போ அதோட ஆன்சர் பாத்திரலாம். கீழ வான்றதுக்கான ஹிந்தி வார்த்தை நீச்சே ஆவோ. நீச்சே ஆவோ. ஃபாஸ்ட்டா சொல்லும்போது ஆவோ அப்படின்னு கேட்காது. ஆவோ அவ்வளவுதான் கேட்கும். நீச்சே ஆவோ. நீச்சேனா கீழே, ஊப்பர்னா மேல, அதையும் தெரிஞ்சுக்கங்க. நீச்சே ஊப்பர். ஆவோ அப்படின்னா வா. ஒருவேளை அது நம்ம ஃப்ரெண்டா இல்லாம ஒரு பெரியவரா இருந்திருந்தா நீச்சே ஆயியே அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். நீச்சே ஆவோ இல்லனா நீச்சே ஆயியே. இதுக்கு கரெக்டான ஆன்சர் குடுத்தீங்களான்றத யோசிங்க. கரெக்ட்டா எழுதி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. கரெக்ட்டா இருந்தது அப்டின்னா 1 மார்க் குடுத்துருங்க. இன்னும் 14 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அடுத்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா? இவன் பேர் ரோஹன்னு வச்சுக்கலாம். ரோஹன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு தெரியல. ரோஹன் எங்க இருக்கான்? அப்படின்னு கேட்கணும். இத ஹிந்தில கேட்கணும். ரோஹன் எங்க இருக்கான்? இதுதான் உங்களுக்கான சென்டென்ஸ். ஸ்டார்ட் பண்ணிரலாம். கரெக்ட்டா ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நானும் ஒரு வாட்டி ஆன்சர் சொல்லிடுறேன். ரோஹன் எங்க இருக்கான்? ரோஹன் கஹா ஹே? ஒருவேளை நீங்க ரோஹன் கிதர் ஹே அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, அதுவும் கரெக்ட். ரோஹன் கஹா ஹே அல்லது ரோஹன் கிதர் ஹே? 2மே ரோஹன் எங்க இருக்கான்? இன்னொரு வாட்டி சொல்றேன். ரோஹன் கஹா ஹே? ரோஹன் கிதர் ஹே? கரெக்ட்டா சொல்லியிருந்தா 2 பாயிண்ட்ஸ் ஆயிருச்சு. அடுத்த கேள்விக்கு வாங்க. யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்களோ, கையில இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்காங்க. கையில பேண்டேட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா? கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. சேம் கொஸ்டின் ஹிந்தில கேட்கணும். கைக்கு என்ன ஆச்சு? கையுக்கு என்ன ஆச்சு? ஹிந்தில யோசிங்க. டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பாத்தரலாம். கையுக்கு என்ன ஆச்சு? ஹாத் கோ கியா ஹுவா? ஹாத்னா கை, ஹாத் கோ அப்படின்னா கையுக்கு, கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு? ஹாத் கோ கியா ஹுவா? ஹாத் அப்படிங்கிறது கை, ஹாத் கோ அப்படின்னா கையுக்கு, கியா ஹுவா? கியானா என்ன? ஹுவானா ஆச்சு. ஹாத் கோ கியா ஹுவா? இத கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்கன்னா, அடிஷனலா ஒரு மார்க் குடுத்துக்கோங்க. அடுத்த பிக்சர் பாருங்க. நீங்க சப்போஸ் ஒரு ட்ரெயின் பிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல லேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? நான் உடனே போகணும்னு சொல்லுவீங்க இல்லையா? உடனே போகணும் அப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு யோசிங்க. உடனே போகணும். இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுது.
நான் இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். உங்க ஆன்சரோட செக் பண்ணுங்க. உடனே போகணும். துரந்த் சல்னா ஹை. துரந்த் சல்னா ஹை. துரந்த்னா இம்மீடியட்டா, உடனே. போகணும் அப்படிங்கிறதுக்கு சல்னா ஹை அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். ஜானா ஹைங்கிறதும் யூஸ் பண்ணலாம். துரந்த் ஜானா ஹை இல்லனா துரந்த் சல்னா ஹை. துரந்த் ஜானா ஹை, துரந்த் சல்னா ஹை. இது 2ல நீங்க எது சொல்லியிருந்தீங்கனாலும் கரெக்ட். இந்த இமேஜ் பாருங்க. இப்போ ட்ரெயின்ல உங்க ரிலேட்டிவ், உங்க ரிஷ்தேதார், ரிஷ்தேதார்னா ரிலேட்டிவ், யாரோ வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க டெல்லியில இருந்து வராங்கன்னு நீங்க சொல்லணும். ஹிந்தியில சொல்லணும். டெல்லியில இருந்து வராங்க, இல்லனா டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வார்த்தை வார்த்தையா ஹிந்தியில போடுங்க. ஆன்சர் வந்துரும். டெல்லியில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பாத்துரலாம். டெல்லியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க, இல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு டெல்லி சே ஆ ரஹே ஹை. டெல்லிய ஜெனரலி ஹிந்தின்னு வரும்போது தில்லின்னு சொல்லிருவாங்க. தில்லி சே ஆ ரஹே ஹை. தில்லி சே அப்படின்னா தில்லியிலிருந்து, டெல்லியிலிருந்து. ஆனா வருதல். ஆ ரஹே ஹை அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறார்கள். தில்லி சே ஆ ரஹே ஹை. நம்ம பேச்சு வழக்குல ரொம்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. வருகிறார்கள்னு சொல்லிடுறோம். அதத்தான் நம்ம ஆ ரஹே ஹைன்னு ஹிந்தில சொல்றோம். தில்லி சே ஆ ரஹே ஹை. இதுல எவ்ளோ கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட்டா இருந்ததுன்னா ஒரு 1/2 மார்க்காவது குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குறது சுட சுட இருக்கிற ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு ஆறிடும், சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். சாப்பாடு ஆறிவிடும், கூல் ஆயிடும் அப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்றது? சாப்பாடு ஆறிடும் எப்படி சொல்றதுன்னு யோசிங்க. ஆன்சர் பாத்திரலாம். சாப்பாடுக்கான வார்த்தை கானா. ஆறுறது அப்படின்னா கூல் ஆயிடுறது இல்லையா? குளிர்ந்து போயிடுறது. அப்ப இந்த குளிர்ந்த அப்படிங்கிறதுக்கான வார்த்தை ठंडा. ठंडा. खाना ठंडा हो जाएगा. हो जाएगाன்னா குளிர்ந்து போய்விடும். அந்த போய்விடும்ன்றதுக்கான வார்த்தை தான் हो जाएगा. खाना ठंडा हो जाएगा. खाना ठंडा हो जाएगा. இது கொஞ்சம் கஷ்டமான சென்டென்ஸ் தான். எத்தன பேர் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ஒரு வேள கரெக்ட்டா சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர். ரொம்ப தெளிவா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். खाना ठंडा हो जाएगा. ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ்ல ஆரம்பிச்சோம் இல்லையா? இப்ப வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்க போது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஸ்டின் சொல்றேன். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மருந்த போடுங்க அப்படின்னு சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆயின்மென்ட்ட ஒருத்தர்ட்ட குடுக்குறாங்க. மேபி ஒரு டாக்டரா இருக்கலாம். இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு ஆயின்மென்ட்ட குடுத்து, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மருந்த போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மருந்த போடுங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லணும்னு யோசிங்க. டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பாத்தரலாம். தூங்குறதுக்கு முன்னாடி அப்டின்னா, சோனே சே பெஹ்லே. சோனே சே பெஹ்லே அப்டின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி. சோனே சே பெஹ்லே. இந்த மருந்து அப்டின்னா, ஏ தவா, தவாயே. ஏ தவாயே அப்டின்னா, இந்த மருந்து. போடுங்க. அதாவது சாப்பிட சொல்லல. அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ, லகாவோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சோனே से पहले ये दवाएं लगाओ. சோனே से पहले தூங்குறதுக்கு முன்னாடி ஏ தவாயே இந்த மெடிசன் இந்த மருந்த லகாவோ போடுங்க. இந்த சென்டென்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு தூரம் சரியா வந்திருக்குன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு டாக்டர் ரிலேட்டடான ஒரு சென்டென்ஸ். இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஊசி போடுறாங்க இல்லையா? இப்ப இந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த ஊசி போடும்போது சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆகிவிடும் அப்படிங்கிறத இந்த டாக்டர் எப்படி சொல்லியிருப்பாங்க? ஹிந்தில சொல்லியிருக்கணும். சரி ஆகிவிடும். டைம் எடுத்து யோசிங்க. ஹிந்தில பார்க்கலாம். சரி ஆகிவிடும். டீக் ஹோ ஜாயேகா. டீக் அப்படின்னா சரி. நீங்க நெறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இல்லையா? டீக் ஹே, டீக் ஹேன்னு சொல்லி. அதே தான் இதுவும்.
டீக் அப்படிங்கிறது சரி. ஆகிவிடும் அப்படின்னா ஹோ ஜாயேகா, ஹோ ஜாயேகா, டீக் ஹோ ஜாயேகா. இதே மாதிரி டண்டா ஹோ ஜாயேகான்னு இப்பதான் ஒண்ணு படிச்சோம். அது குளிர்ந்து போய்விடும் அப்படின்னு அர்த்தம். இங்க டீக் ஹோ ஜாயேகா அப்படின்னா சரியாகிவிடும்னு அர்த்தம். டீக் ஹோ ஜாயேகா, டீக் ஹோ ஜாயேகா. அடுத்த பிக்சர் பாருங்க. உங்களுக்கான சென்டென்ஸ் நான் சொல்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் ஏதோ நெகட்டிவா யோசிக்கிறாங்க ஒரு விஷயத்த பத்தி. தேவையில்லாம பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிலாம் யோசிக்காதன்னு. அப்படி யோசிக்காதன்னு சொல்லணும். இத ஹிந்தில எப்படி சொல்லுவீங்க? அப்படி யோசிக்காத. டைம் எடுத்து யோசிங்க. அப்படி யோசிக்காதன்னு சொல்லணும். ஆன்சர் பாத்திரலாம். ஐசா மத் சோச்சோ, ஐசா மத் சோச்சோ. ஐசானா அப்படி, சோச்சோனா யோசி, மத் சோச்சோ அப்படின்னா யோசிக்காத. ஐசா மத் சோச்சோ, அப்படி யோசிக்காத. ஐசா மத் சோச்சோ, அப்படி யோசிக்காத. ஐசா மத் சோச்சோ. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறீங்கன்னா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த இமேஜ் பாருங்க. இங்க ஒருத்தர் ஏதோ ஒரு பொருள தேடிட்டு இருக்காரு. மேபி ஒரு புக்கா இருக்கலாம். கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கவில்லைன்னு சொல்லணும் அவரு. அந்த புக் தேடியுமே கிடைக்கல. சோ கிடைக்கலன்ற விஷயத்த அவர் ஹிந்தில எப்படி சொல்லுவாரு? கிடைக்கல அல்லது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத ஹிந்தில சொல்லணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் பாத்தரலாம். கிடைக்க மாட்டேங்குது. நஹி மில் ரஹா ஹை, நஹி மில் ரஹா ஹை. மில் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து கிடைக்கிறது, இன்னொன்னு சந்திக்கிறது. இப்ப இந்த இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்த இந்த மில் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்கு. மில் ரஹா ஹை அப்படின்னா கிடைக்கிறது. நஹி மில் ரஹா ஹை அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. நஹி மில் ரஹா ஹை. ஆன்சர் உங்களுக்கு தெரியாம போயிருந்தா கூட பரவால்ல. இது உங்க டெஸ்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு கேம் மாதிரி தான். சோ இதுல தெரியாத வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெறைய வார்த்தைகள் தெரிய தெரிய எழுதி வச்சுட்டே வாங்க. அடுத்தது இந்த பையன் சோகமா ஸ்கூல் போறான் அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியுது. சோ இந்த பையன் சொல்றான், லீவ் முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்றான். லீவ் இருக்கும் இல்லையா? ஹாலிடேஸ், விடுமுறை. முடிந்து விட்டது, முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த பையன் எப்படி ஹிந்தில சொல்லியிருப்பான்? விடுமுறைகள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். யோசிச்சு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஹிந்தில பாத்திரலாம். சுட்டியா கதம் ஹோ கயி. சுட்டி அப்படின்னு சொன்னா விடுமுறை. இப்போ சுட்டியா அப்படின்னா ஹாலிடேஸ். அது மேபி நெறைய நாளா இருந்திருக்கணும். அதனால நம்ம சுட்டின்னு சொல்லாம சுட்டியான்னு சொல்றோம். கதம் அப்படின்ற வார்த்தை முடிவு. கதம் ஹோ கயி அப்படின்னா முடிவு பெற்று விட்டது. முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சுட்டியா கதம் ஹோ கயி. ஹோ கயா தானே நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன ஹோ கயி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, 2ஓட அர்த்தமுமே ஒண்ணுதான். ஹோ கயாவும், ஹோ கயும் ஒண்ணுதான். ஹோ கயா அப்படிங்கிறது ஒரு ஆண குறிக்கக்கூடிய வார்த்தை. ஹோ கயிங்கிறது ஒரு பெண்ண குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த லீவ் இருக்கு இல்லையா? விடுமுறை. இத ஒரு பெண் பால் அப்படின்னு ஹிந்தில பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஹோ கயா சொல்றது இல்ல. ஹோ கயின்னு சொல்றோம். சுட்டியா खत्म हो गई, छुट्टियां खत्म हो गई. அடுத்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல டீச்சர் ஸ்டூடண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டுட்டு வான்னு சொல்றாங்க. அந்த பையன் கலர் ட்ரெஸ்ல வந்துடுறான். உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தில சொல்லணும். இப்ப எனக்கு யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. आंसर पातरலாம். यूनिफॉर्म पहन के आओ. யூனிஃபார்ம் பெஹன் கே ஆவோ. யூனிஃபார்மை யூனிஃபார்ம்னே வச்சாச்சு. இந்த போட்டுக்கிறது அணிந்து கொள்வது அப்படிங்கிறது பெஹன். பெஹன் கே அப்படின்னா அணிஞ்சிட்டு. ஆவோ வா. யூனிஃபார்ம் பெஹன் கே ஆவோ. யூனிஃபார்ம் பெஹன் கே ஆவோ. மார்க்ஸ் குடுத்துட்டே வரீங்கன்னு நம்புறேன். மார்க்ஸ் குடுங்க. அப்பதான் கடைசியில கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்ல முடியும் நீங்க எவ்ளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு. அடுத்த பிக்சர் பாருங்க. இவங்க சொல்றாங்க,
ஃபோன்ல ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்றாங்க, "நான் உங்கள மீட் பண்ணணும்" அப்படின்னு. "நான் உங்கள சந்திக்கணும், நான் உங்கள மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லணும். இத ஹிந்தில சொல்லணும். இப்ப யோசிங்க. நான் உங்கள மீட் பண்ணணும். எப்படி சொல்றதுன்னு யோசிங்க. இப்ப நான் டைமர் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். "முझे आपसे मिलना है. मुझे आपसे मिलना है." நானுங்கிறதுக்கு வழக்கமா மே தான் வரும். ஆனா சந்திக்கணும், போகணும், வரணும் இந்த மாதிரியான செயல்களுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, முझे போட்டுக்கணும். அதாவது ஒரு செயல் னும்ன்னு முடியுதுன்னா, அங்க மட்டும் நம்ம ஸ்டார்ட்டிங்ல மே போடக்கூடாது. முझे போடணும். இது ஒரு ரூல் மாதிரி. முझे நான் ஆப்ஸே உங்களை சந்திக்கணும். மில்னா ஹே மில்னா ஹே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மில் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிடைப்பதுன்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சந்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல சந்திக்கிறதுன்ற அர்த்தம் வந்திருக்கு. முझे आपसे मिलना है. அடுத்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர்ல வர மாதிரி நீங்க ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த படத்த பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. யோசிங்க. आंसर பார்க்கலாம். मुझे डर लग रहा है. मुझे डर लग रहा है. இது நம்ம ரீசென்ட்டா பார்த்த வீடியோல கூட இருந்திருக்கும். நீங்க எல்லா வீடியோஸும் தொடர்ச்சியா பார்க்குறீங்கன்னா, இதெல்லாம் ஈஸியா அசால்ட்டா நீங்க பதில் சொல்லிடலாம். முझे அப்படின்னா எனக்கு, டர் அப்படின்னா பயமாக, லக் ரஹா ஹேன்னா உணர்கிறேன் அர்த்தம். முझे डर लग रहा है. இந்த பிக்சர் பாருங்க. இதுல ஒருத்தர் உங்களுடைய ஃபுட் ஆர்டர் எல்லாம் டெலிவர் பண்றதுக்காக பேக் பண்றாங்க. இப்ப இவங்க கிட்ட நீங்க சொல்லணும். தனித்தனியா பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இது எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க? தனித்தனியா பேக் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின். டைம் எடுத்து யோசிங்க. आंसर பார்க்கலாம். अलग अलग से पैक कीजिए. अलग अलग से पैक कीजिए. अलग अलगனா தனித்தனியா, अलग अलग सेனா தனித்தனியாக பேக் பண்ணுங்க, பேக் कीजिए. ரொம்ப சிம்பிள். இத கரெக்ட்டா சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ அவ்வளோதாங்க. நம்மளோட 15 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. இதுல நீங்க எவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த டைப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இந்த மாதிரியா கத்துக்கிறது நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்படிங்கிறதையும் சேர்த்து எனக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றத வச்சு தான் இதே மாதிரியான வீடியோஸ் இன்னுமே வரலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத நானு யோசிச்சு அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் பத்தி தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.